என்னங்க கையில இந்த பேக்கோட வந்திருக்கீங்க? அதான் 10 லட்ச ரூபா பணம் காலைல அப்பாட்ட கொடுத்தேன்ல, பத்திரமா வேணும் என்கிட்ட கொடுத்தாருந்தா. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் 1 லட்சம் ரூபாய் முழுசா கூட பார்த்தது இல்லைங்க. அதான் இப்படி பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் இனிமே ஒண்ணுன்னா பாப்போம் மீனா. நாளைக்கு நீ இந்த பணத்தை எடுத்து நேரம் நம்ம வீட்டுக்கு போயிடு. ஏழை வர்றதுக்கு முன்னாடியே போயிடணும். நான் நேரம் தண்டாசரை போய் பார்த்து மீதி பணத்தை வாங்கிட்டு நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. எதுக்கு? அந்த பழைய வண்டியெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்களோன்னு நினைச்சேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா மீனா? ஐயோ, உங்க மேலலாம் நம்பிக்கை இருந்துச்சுங்க. ஆனா வண்டிங்க மேலதான் நம்பிக்கை இல்ல. அன்னைக்கு செல்வண்ணன் கிட்ட பேசும்போது கூட சொன்னாரு, அதெல்லாம் ரொம்ப பழைய வண்டிமா, வேலைக்காகுமான்னு தெரியலன்னு சொன்னாரு. அதான் நான் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். ஆனா பரவாயில்ல, அத கூட நீங்க ரெடி பண்ணி இவ்ளோ பணம் வர மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. இந்த முத்து கைய வச்சா அது ராங்க போகாது மீனா. சரி சரி இருக்கட்டும், இந்த வாளி எடுத்து ஓரமா வைங்க, நான் பணத்தை கீழே பத்திரமா வச்சுட்டு வரேன். சரி, அப்ப வரும்போது அப்படியே ஒரு காஃபி. சாப்பிடுற நேரத்துல எதுக்கு காஃபி? நான் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். சரி. ஏய், அறிவில்ல, பாத்து வர மாட்டே. ஏய், சத்தம் போட்டா கை தட்டுறேன். ஏய், மணை சீக்கிரம்டா. ஐயோ, வாடா போலாம். ஏறு ஏறு. ஏறா. ஐயோ, என் பணம். வாடா வண்டி என்ன? உள்ள ஏறா. வண்டி சீக்கிரம். நில்லுங்க. போலாம் போலாம். என் பணம். யாராவது புடிங்க. நில்லுங்கடா. சீக்கிரமா போ. பணம். ஐயோ, என் பணம். ஐயோ, என் பணம். புடிங்க, அவனை புடிங்க. என் பணத்தை எடுத்து ஓடுறான். யாராவது புடிங்களே, என் பணத்தை எடுத்து ஓடுறான். புடிங்க, அவங்கள புடிங்களே. பணத்தை எடுத்துட்டு மீனா, போறானுங்க. மீனா, மீனா, என்னாச்சு? என்ன பணம்? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கற? என்ன? இந்தா, தண்ணிய குடி முதல்ல. தண்ணிய குடி. குடி. என்ன எதுவும் கெட்ட கனவா? ஆமாங்க, ரொம்ப பயங்கரமான கனவு. என்ன கனவு? நான் பணத்தை எடுத்துக்கிட்டு வண்டியில வந்துட்டு இருந்தேன். அப்ப யாரோ 2 பேர் ஆட்டோல வந்து என்ன வழி மறைச்சு என்கிட்ட இருந்து பணத்தை தூக்கிட்டு போயிட்டானுங்க. நான் துரத்திட்டு ஓடுறேன், ஆனா என்னால எதுவும் பண்ண முடியலங்க. பணத்துக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அந்த பணத்தை யாரும் தூக்கிட்டு போற மாதிரி கனவு வந்துச்சு. எனக்கு இப்ப கூட சொல்லும் போது கையெல்லாம் நடுங்குது. மீனா, நீ பணத்தை பத்திரமா வச்சிருக்கணுங்கிற யோசனையிலே படுத்திருக்கிற. அது அப்படியே கனவா வந்திருக்குது. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ ரொம்ப யோசிக்காம பேசாம படுத்தூங்க. இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கரெக்டா இந்த நேரத்துல இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. அப்படியே நடக்க போறத கண்ணால பார்த்த மாதிரியே இருக்கு. கடவுள் தாங்க நமக்கு ஏதோ அறிகுறி காட்டுற மாதிரி தோணுது.